உங்களுக்கு தெரியும். இதான் ஃபஸ்ட் கியர் போட்டிங்களா நியூட்ரல் பண்ணிங்களா? நியூட்ரல் பண்ணி தானே ஸ்டார்ட் பண்ணணும். பண்ணேன். இல்லை இப்போ ஃபஸ்ட் கியர் தானே போட்டிருக்கீங்க. இல்லை நியூட்ரல் பண்ணிட்டு சரி நியூட்ரல் பண்ணிக்கணும். இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க. அக்கா நியூட்ரல் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் ஃபஸ்ட் கியர் போட்டால் மூவ் ஆகும். அவ்வளோதான். இப்போ கிளச்சை பிடிச்சிருக்கீங்க. ஃபஸ்ட் கியர் போடுங்க. இப்போ தான் ஃபஸ்ட் கியர் போடுங்க. ஹேண்ட் பிரேக் எடுத்து விட்ருங்க. அவ்வளோதாங்க. போகலாங்க. போட்டு உடைக்கக்கூடாது. நிதானமாக மெதுவாக போடுங்க. சத்தமாக அடிங்க, பிரச்சனை இல்லை. அடிங்க, அமுத்தி தள்ளி போகக்கூடாது. இப்படி யாரும் அமுத்தணும், கத்தணும். உனக்கெல்லாம் அறிவு இல்லையான்னு கேட்கணும். கணக்கு புரியுதுங்களா? நம்ம மெயின் ரோட்டில் வரோம், அவங்க சந்துக்குள்ளேருந்து வராங்க, அவங்க கவனித்து வரணும். சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பக்கத்து ரோட்டுக்கு போகிறீங்க, ஆப்போசிட் வர வண்டி நம்மளை இடிச்சிடுவாங்க. கணக்கு புரியுதுங்களா? நம்ம ரோட்டில் நம்ம அப்படி போக முடியாட்டியும் நம்ம பிரேக் அடித்து நிறுத்தணும். நம்ம பக்கத்து ரோட்டுக்கு போகக்கூடாது. சரிங்களா? காரை நம்பி கத்துங்க. அவர் அங்கேருந்து வந்து உள்ள மேலே வர்றாரு, ஒரு செகண்ட் நின்று கவனிச்சுல வரணும். இல்லை லெஃப்ட் ஓரமாக வச்சு போகணும். அதுக்கு நம்ம அடுத்தவங்க ரோட்டுக்கு போகக்கூடாது. அவங்க என்ன பாவம் பண்ணாங்க, சம்மந்தம் இல்லாமல் கரெக்டாக வரவங்கள போய் இடிக்கிறதுக்கு. எனக்கா தப்பு யாருதோ பழி யாருதோங்கிற மாதிரி. டக்குன்னு எக்ஸைட் பண்ணி ஓடி நாங்கள் இப்படி ஓரமாக வந்து போகிற மாதிரி இப்படி தான் போகணும். நீங்கள் போங்க, அவ்வளோதான். பைக்கில் லெஃப்ட் வந்துடுவார், 3ஆவது கீர் போட்டுருங்க.
பிடிங்க. அவர் நின்ட்டார், நம்ம போகலாம். அவர் நிற்கிறாரா உள்ளே வராருங்க, நீங்கள் டக்குன்னு ஜட்ஜ்மெண்ட் எடுத்துடணும். லெஃப்ட் வந்து கேப்பை ஃபில்லப் பண்ணி போயிடலாம். கள்ளப்பிடிச்சி விடலாம். அவ்வளோ நீங்கள் இவ்வளோ நிதானம் பண்ணீங்கன்னா சூப்பராக ஓட்டலாம். சரிங்களா? அவங்கள பார்த்து பயப்படாமல் 10 பேர் நடந்து வராங்க, நீங்கள் வேறு பயப்படாமல் வண்டி ஓடுறீங்க. ஏக்கா பழகிருச்சு தான், ரிப்பீட்டடாக ஓட்ட ஓட்ட பழகிடும். ஆனால் ஓட்டிகிட்டே இது பழைய ஆளாக இருந்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பீங்க? அவ்வளோதான், 10 பேர் காருக்குள்ள உட்காந்துருப்பாங்க. ஏக்கா ஆறு நடிங்க, தப்பு இல்லை. உங்களுக்கு பயமாக இருக்கும்போது ஆறு நடிச்சுங்க, தப்பு இல்லை. யாராச்சும் குறுக்க வராங்க, எனக்கு பயமாக இருக்குன்னா அவங்களுக்கு நீங்கள் ஆறு நடிச்சு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் வராதுன்னு சொல்லுங்கள். ஏன் சாமி? திராட்சை மிக்சிங் போட்டுக்க, சூப்பராக இருக்கும். அதாம்மா திராட்சை மிக்சிங் போட்டுக்க, நல்லாயிருக்கும். கேரட் நித்த பொரிச்சிட்டு வந்து அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தா நித்த எடுத்துருவாங்க. உங்களுக்கு யாரெல்லாம் பார்த்து பயமாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஆறு நடிச்சு அண்ணா வராதிங்க வராதிங்கன்னு சொல்லிடுங்க. வேறு வழி இல்லை. அதுக்கு ரொம்ப சும்மா ஆறு நடிக்கக்கூடாது. ஆம்புலன்ஸ் போய்கிட்டோம், பிரேக் பிடிச்சிங்க, கிளச்சை பிடிச்சிங்க, அவ்வளோதான். கியர் டவுன் பண்ணிங்க, பிரேக்கை விட்டுருங்க, அவ்வளோதான். அவர் போயிட்டார். பஸ் கார் அப்படிங்க. எக்ஸைட் மில்லியும் ஓடிடும். நேரம் போங்க. மறுபடியும் ஃபஸ்ட் கீரை போட்டு மூவ் பண்ண ஆரம்பிக்கணும். டக்குன்னு கீரை போட்டு டக்குன்னு ஓட ஆரம்பிக்கணும். கிளச்சிருந்து கால் எடுக்கணும், வெடுக்க எடுக்கக்கூடாது. எக்ஸைட் யூஸ் பண்ணணும், எக்ஸைட் யூஸ் பண்ணணும். இன்னும் கொஞ்சம், இன்னும் எக்ஸைட் நல்லா இது.
போல 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 விடுங்க போல விடுங்க போல விடுங்க. அவனெல்லாம் பைத்தியம் ஒன்றும் அவனெல்லாம் பைத்தியம் வேற ஒன்றும் இல்லை சரிங்களா. ஃபஸ்ட்டு இவங்க எல்லாம் பார்த்தா டக்குன்னு பயப்படாதீங்க. டைம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இல்லை போகிறதுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்துருவாங்க. பட் அதுக்கு நிலைமையில் நம்ம நிதானமாக இருக்கணும். டக்குன்னு அந்த ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க, நம்ம பயப்பட்டு பதட்டப்பட்டு ஒன்றும் பண்ண முடியாது. இண்டிகேட் ரைட்லேயே போட்டுருங்க. நம்ம அந்த கட்டுக்குள்ளே போகணும். அப்படி இந்த கல்லை ஒட்டியே போகணுங்க. பிரேக் பிடிச்சிக்கங்க, கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிக்கங்க. அவ்வளோ நிறுத்திக்கங்க. மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போட்டு ஃபுல்லாக தூக்கிக்கங்க. ஃபுல்லாக ஸ்டேரிங் தூக்கிக்கங்க. போகலாங்களா? போகலாங்க. இந்த கட்டுக்குள்ளே போகணும். நீங்கள் மூவ் பண்ணால் தான் மறுபடியும் நிறுத்திக்கங்க. மறுபடியும் மூவ் பண்ணுங்கள். அவ்வளோதான். போகலாங்க. இப்படி உள்ளே போயிடலாம். இப்படி அந்த கட்டுக்குள்ளே போயிடலாங்க. இதில் போய் அப்போ திரும்பணும். இந்த ரோட்டில் தான் போய் நிறுத்திக்கங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். அவர் எதுவும் பண்ணி முடிக்கிட்டோம், அப்போ நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு கீழே தான் இருக்குக்கா. மறுபடியும் நீங்கள் திரும்ப திரும்ப ஃபஸ்ட்டு கீழ் போடுறீங்க. சென்டர் போகலாங்க. 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 அக்கா நீங்கள் தான் போகணும். அவர் வாங்கிட்டு பிரயோஜனம். நீங்கள் போனால் தான் அவர் போவார். போகலாங்க. டிரைவிங் ஸ்கூல் தான். உங்கள் வண்டி போகாது. அக்கா வண்டி போகாது. இருங்க. அப்படியே ரிவர்ஸ் கீர் போட்டுக்குங்க. ரிவர்ஸ் இதில் போகணும். ஃப்ரண்டேஜ் இதில் போய்க்கலாம். போகலாங்க. போகலாங்க. ரிவர்ஸ் தான் என்ன விஷயம் சரிங்களா? அக்கா இந்த சைடு ஓடிக்கலாம். இந்த ரிவர்ஸ் தான் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணுங்கள். நல்லா வாங்க. ஏன் போகலன்னு கேட்டிங்கன்னா நம்ம இன்னும் கீர் போடலை. கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சி ரிவர்ஸ் கீர் கரெக்டாக போடுங்க. நல்லா வாங்க. திருப்பி 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 ஃபுல்லாக இப்படி 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 திருப்பி வண்டி இங்கே தான் போகணும். ரிவர்ஸ் வண்டி ஃபஸ்ட்டு கீரு நம்ம அந்த மெயின் ரோடு போய் போய்க்கலாம். திருப்பி திருப்பி ஃபுல்லாக திருப்பி ஸ்டடி பண்ணி. இந்த மாதிரி போனவங்க தான் பாப்பா திருடிட்டு போனது. குரோ கூடல சொன்னார்ல நீங்கள் கேமரா பார்த்து சொன்னாங்க. நைட்டாமா ஏதோ கேட்டல லாக் போட்டு வச்சுக்கணும். லெஃப்ட் பண்ணுங்க. மெதுவா 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 போகலாம். ஸ்டடி பண்ணிருக்கீங்க. இங்கே பின்னாடி ஒரு திட்டு மாதிரி யாரோ ஒருத்தர் கொடுத்து அப்படின்னு பாயில வரோம். மக்கள் இந்த காருக்கு மேலே போகலாம். காருக்கு மேலே வரோம் போகலாம். இந்த ஆட்டோ கிட்ட நிறுத்திக்கலாம். மெதுவாக போங்க. போராட்டாட்டிங்களா? நிறுத்தி அப்போ அவனுக்கு ஃபோன் பண்ணு. வந்துட்டான் போய் முன்னால் போகலாங்க.
மறுபடியும் நிறுத்திங்க. லாக் லாக். ஆமாம், இதுதான் வந்தேன். மறுபடியும் சுற்றி வரேன். போகலாங்க. ஏ சாப்பிடு தம்பி. அட வெள்ளரிக்காயும் கேரட் என்ன பண்ணுது உன்னைய? அப்படியா? மீன் வாங்கி தட்டா? ஒரு போட்டுங்க. அப்படியே அந்த ரோட்டுக்கு போயிடலாம். அந்த ரோட்டுக்கு போயிடலாம். பின்னால் வரவங்களுக்கு முன்னால் ஆரன் அடிச்சுன்னா கேட்காது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? லைட்டாக எக்ஸிட்டு போகலாம். பின்னால் வரவங்கள பார்க்காதீங்க. அது பின்னால் வரவங்களுக்கு முன்னால் ஆரன் அடிக்கிறீங்க. எப்படி அது? அதை பின்னால் வரவங்கள முன்னால் வராதீங்கன்னு ஆரன் அடிக்கிறீங்க. அப்படி தானே? அப்படி தானேக்கா? புரியல. நீங்கள் நிதானமாக இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. போகலாம். அவ்வளோதான். டூ வீலர் பட்டையை கிளப்புறாங்க ரியாஜ் பாய். டூ வீலர் போட்டுற மாதிரி நினச்சிக்கிங்க. ஆனால் அது வந்து ஸ்கூட்டி தானே பண்ணுறீங்க. இப்படி திருப்பி அவர் அப்படி நிறுத்தணும். 2வது கீர் போட்டு அதுக்கு ஒரு சிக்க நாங்கள் நின்னே திருப்பி இருக்கலாம். அவர் போகலாம். நிறுத்திக்க. மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போட்டு மூவ் பண்ண தயாராகி போகலாங்க. கீரை பார்த்து போடுறீங்க. இல்லை தம்பி இருப்பா. அப்போலாம் லைட்டாக எக்ஸிலேட்ரு இல்லை, எனக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்தாரு. 2வது கீர் நம்ம என்னதான் இருந்தாலும் ஃபோக்கஸ் வந்து நம்ம முன்னாடி தான் பார்க்கணும். யாராச்சும் வராங்கன்னா சிக்னல் போட்டாங்களா இல்லையா அதெல்லாம் நான் கவனிச்சுட்டு. ஏன்னா அப்படி தான் கரெக்டு தான் பாருங்கள். 3 நாள் ஆச்சு ரியாஜ் வந்து. நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். நீங்கள் வேறு 15 நாள் ஆச்சு ரியாஜ் உங்களுக்கு கிளாஸ் கொடுத்தாரு. நீங்களாம் கொஞ்சம் ஏதோ அப்போ கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சு. மறுபடி மூமெண்ட் ஆரம்பிச்சு டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணி சாவி ஆப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி நான் மறுபடி போகலாம். நான் ஒன்றும் சரி நான் பறக்காதண்ணா. காலை வெடுக்குன்னு எடுத்து ஆஃப் ஆகிடும். டக்குன்னு எக்ஸிலேட்ரு. ஆமாம் 2வது கீர். வெடுக்கல் எடுத்தால் மட்டும்தான் ஆஃப் ஆகுங்கக்கா. 3வது கீர். அக்கா இது மிஷின். நம்ம என்ன பண்ணுறோமோ அதான் பண்ணணும். வெடுக்கல் எடுத்தால் மட்டும்தான் அது ஆஃப் ஆகும். யார் சாமி போன? இதிலே போகலாங்கக்கா. அக்கா நம்ம போகலாம். ஒரு இண்டிகேட்டர் லைட்டு போட்டு நம்ம போகலாம். அப்புறம் எதுக்கு நான் ஹார்ன் அடிக்கிறேன்? அவரோட நம்பர் மட்டும் தான் வரும். பேர் சேவ் பண்ண கடைசியில் 8666 வரும், இல்லை 8777 வரும். நீங்கள் நேற்று 11:56 ஃபோன் வந்துருக்கு பாரு காலையில். வந்திருக்கேன். அதுக்கப்புறம் 11:52 அந்த நம்பர் கூப்பிடுங்க. என்ன நம்பர் கிடைச்சில? கூப்பிடலாம். ரெக்கார்டு கூட கேட்டுக்க தப்புல.
மூணாவது கீரில் வந்தோம், ரெண்டாவது கீர் போட்டுக்கலாம், டக்குன்னு ஓடிடலாம். Kindly hold the line. Your call is being forwarded to another. அந்த டைமிங் மட்டும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, சரிங்களா? ஆமாம், முடிச்சுட்டு நாளைக்கு கொஞ்சம் கிளியர் ஆகிடலாம். இறக்கி விட்டியா? எங்கடா தேவி லீவ் அன்னைக்கு காண பூட்டியிருக்க ஆஃபீஸு? சரி சரி. ஆறு நிமிஷம் எல்லாத்தையும் பயப்படுத்தி விட்டுருக்கேன். தப்பெல்லாம் இல்லை, போக ஃபஸ்ட்டு தேவைப்படும்போது கூப்பிட்டுக்கோங்க. காணமா ஆஃபீஸில் அதுக்காக ஓகே ஓகே வந்துடுறேன். புரியல. ஆமாம், ஏன் ஜாமி? ஓகே ஓரமாக போட்டு பட் ஸ்பீடு டவுன் ஆனால் கீர் என்ன பண்ணியிருக்கணும்? நீங்கள் மட்டும் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? போகலாம். டைமிங் வேஸ்ட் பண்ணக்கூடாதாக்கா. அந்த டைமிங்கில் என்ன வேணாலும் நடக்கும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பிரேக் பிடிச்சோம்னா வந்து ஆஃப் ஆகிடும். பிரேக் பிடிக்கும்போது கிளச்சை பிடிக்கணும். கிளச்சை பிடிச்சா ஆஃப் ஆகும். கரண்ட் ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி கியரை போடணும். 5 கிலோ போயிட்டு இருக்கோன்னா 3ஆவது கீர் வந்துடணும், 2ஆவது கீர் வந்துடணும். சொல்லி கொடுத்தாலும் நல்லா நம்மள இன்னொரு வாரம் போனால் தெளிவாயிடும். வேறு நடிங்க தாண்டி போயிடலாம். மறுபடி உள்ள பிரேக் செட் கொண்டு ஓடிடலாம். அதை நீங்கள் தான் ஃபாலோ பண்ணணும். நான் சொல்கிறேன், நீங்கள் செய்கிறீங்க. பட் அது உங்களுக்குள்ளே தோணணும். அப்படி ஐயம் பாருங்க, பட்டை கிளப்புறாரு வரணும். இல்லை இருக்கிறவங்களும் இதை பேஸ் பண்ணி சொல்லுங்க. ஆறு வந்து ரைட்டு வரலாம் லெஃப்ட் ஹேண்டில் சின்ன பயம் இருக்கு அவங்களுக்கு. அவ்வளோ பேக்ரவுண்டு பெரிய பயம்ப்பா, அதனால் கொஞ்சம் இல்லை நீங்கள் அதான் ஆறு அடிச்சுட்டு சப்போஸ் யாராவது இடையில வந்தாலும் டக்குனு பிரேக் பிடிச்சி நம்ம கீழே மாற்றுறது கரெக்டான இதாக இருக்கும். கரெக்டு தான். ஆமாம் இருக்கு. நம்ம அதான் தாண்டி நிறுத்திக்கலாக்கா. விவேகானந்தக்கு முன்னால் லெஃப்ட் நிறுத்திக்கலாம், சரிங்களா? அங்கே போய்க்கலாம். போகலாம். பட் நீங்கள் டக்குனு கீரை மாற்றுங்க, 2ஆவது கீர் போட்டுங்க. ஃபஸ்ட்டு பயப்படாது. நம்மளால ஓட்ட முடியும்ல, அப்புறம் ஏன் பயப்படணும்? ஏக்கா ஒருத்தவங்க முந்திட்டு போயிடுவாங்க. ஆனால் வந்து இந்த இடத்துல முந்தக்கூடாது. நின்று போகிறது தப்பே இல்லை.
வந்தா நம்ம ஓட்டு போய் அழைச்சிட்டு போயிருக்கோம். அதுதானே இப்ப எனக்கு வளையறத பிரச்சனை. பார்க்கணும். அதான் வளையறத பார்த்தோம்னா சரி நின்று தான் போகணும். ஜட்ஜ்மெண்ட் வர்றது. 4 கீர் போட்டுங்க. உங்களுக்கு எங்கே எனக்கு ஃப்ரீயாக இருக்குது நான் நிறுத்திக்கலாம் உங்களுக்கு தோணுதோ அங்கே நிறுத்திக்கலாம். சரிங்களா? சடனாக இப்படி வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு நான் வந்து கீர் வந்து ஃபஸ்ட்டு வண்டி நிறுத்தணும். நிறுத்த உடனே கீரை டவுன் பண்ணிடணும். அப்போ இண்டிகேட் லெஃப்ட் போட்டு அந்த மரத்துக்கடையில் நிறுத்திக்கணும். மிரர் யூஸ் பண்ணிக்கங்க. அப்படி மெதுவாக வந்துடுங்க. கீர் டவுன் பண்ணிருக்கீங்களா? ஃபஸ்ட்டு நிறுத்துங்க. ஃபஸ்ட்டு பிரேக் பிடிங்க, கிளச்சை பிடிங்க. கீரை பற்றி யோசிக்காங்க. ஃபஸ்ட்டு பிரேக் ஓரமாக போயிங்க. இன்னும் வரும். அவ்வளோ நிறுத்திங்க. அவ்வளோதான். அப்போ இந்த நிறுத்துறதாங்க இதாயிருது. நம்ம எந்த கீரில் வந்தால் பிரச்சனை இல்லை. நிறுத்துறேன். பிரேக்கை பிடிச்சி கிளச்சை பிடிச்சி நிறுத்துறோம். அவ்வளோதான். நம்ம எந்த கீரில் வந்தால் என்ன பிரேக்கை பிடிச்சி கிளச்சை பிடிச்சி நிறுத்துறோம். அவ்வளோதான். நிறுத்திட்டு அப்புறம் தேஜ் பாய் தெரிவிக்க விடலாமா?